ரைட். இந்த வீடியோல வந்து நாங்க 23 பேப்பர் 41 to 50வது கேள்வி வந்து பார்த்து முடிப்போம். சரியா? முதலாவது கேள்வி வந்து நியூக்ளியோடைட் தொடர்பானது. சரியா? இந்த ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, இந்த 41 to 50வது கேள்வி வரைக்கும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தின சகல விஷயங்களும் என்னது தெரிஞ்சிருக்கணும். முதலாவது வந்து நியூக்ளியோடைட்டுகள் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நியூக்ளியோடைடுன்னு சொன்னா ஓகே, நியூக்ளியோ டைடுன்னு சொன்னா உங்களுக்கு இவ்வளவு விஷயம் ஞாபகம் வரணும். அதாவது 3 பிரதானமான கூறுகள். ஆறு ஒன்று போஸ்பேட், இரண்டாவது பென்டோஸ், மூன்றாவது நைதரசன் மூலங்கள். சரியா? எங்கண்ட பொஸ்பேட்ல வந்து கவனம் 1 தொடக்கம் 3 மட்டும் இருக்கலாம். பென்டோஸ்ல 2 பேர் இருக்கலாம். ரைபோஸ் பிளஸ் டி ஆக்சி ரைபோஸ் இருக்கலாம். அடுத்த நைட்ரஜன் மூலத்துல 2 டைப். ஒன்று பியூரின், இரண்டாவது பிலிமிட் இருக்கலாம். இந்த கேள்வியினை பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த கேள்வியில வந்து கேட்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே பல்பகுதி ஆக்கத்தில் ஈடுபடாத நியூக்ளியோடைடுகளுக்கு தான் இந்த கேள்வி அமைஞ்சு கொண்டு போகுது. அதாவது கொஸ்டின் நம்பர் 41 வந்து கேள்வி என்ன கேட்டா, பல்பகுதிய ஆக்கத்தில் ஈடுபடாத நியூக்ளியோடைடு, ஆக்கத்தில் ஈடுபடாத நியூக்ளியோடைடு அப்படி தான் கேட்கிறார். இதனால கேட்டா, ஒன்று ஏடிபி, இரண்டாவது NADP+, இரண்டாவது NAD+, மூன்றாவது FAD. சோ இவ்வளவு பற்றி தான் வரும். சரியா? இந்த ஏடிபி பற்றி கேள்வி வரும்னா ஒரு விஷயம் கிளீன் கட்டா தெரிஞ்சிருக்கணும். இது சக்திக்காவி மாத்திரம். இது யாரு? சக்திக்காவி மாத்திரம். சரியா? இவன் 3 பேரும் யாரு? இலத்திரன் காவி, புரோத்தன் காவி பிளஸ் புரோத்தன் காவி. சரியா? எங்கண்ட NAD+ உன்ன புக்ல கிடக்குறது அப்படியே சொல்றேன். NADP+ ஒளித்தொகுப்பில் ஒக்சியேற்றும் முகவர், ஒளித்தொகுப்பில் ஒக்சியேற்றும் முகவர். இவர் கலச்சுவாசத்தில் ஒக்சியேற்றும் முகவர். கலச்சுவாசத்தில் ஆறு ஒக்சியேற்றும் முகவர். எல்லாருக்கும் கொமனாக சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் ஆறு துணை நொதியங்கண்ட கூறுகளாக இருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, துணை நொதியங்கண்ட கூறுகளாக இருக்கு. துணை நொதியங்கண்ட கூறாக இருக்கு. துணை நொதியங்களாக குறிப்பிடும். சோ இந்த கேள்வியில் எவ்வளவு தான் அநேகமாக கேட்டிருப்பார்கள் நம்புறேன். சரியா? ரைட். பாருங்க,
NAD பிளஸ் ஆனது இலத்திரன் காவியாகவும் ஆக்சியேற்றும் முகவர்களாகவும் தொழிற்படக்கூடியது ஸ்டேட்மெண்ட் சரி. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு சிம்பிளா ஒரு தாக்குதல் சொல்றேன். NADP பிளஸ் ஒரு தாக்குதல் சொல்றேன் கேளுங்க. 1,3 bis phosphoglycerate 1,3 பிஸ்போஸ்போகிளிசரேட் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா எங்கிட்ட உண்மையின்படி ஆறால் தாழ்த்தப்பட போகுதுண்டா NADP பிளஸ் ஆல தாழ்த்தப்படும். NADP பிளஸ் NADP பிளஸ் இல்ல NADP ஆல தாழ்த்தப்பட்டு இவர் NADP பிளஸ் மாறும். 1,3 பிஸ்போஸ்போகிளிசரேட் வந்து G3P ஆக மாறும். உண்மையின்படி என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா உண்மையிலே என்ன நடக்க போகுதுன்னு கேட்டா இங்க பாருங்க NADPH இருக்குதானே இவர் உடைஞ்சு என்னவா மாற போறார் NADP பிளஸ் ஆக பிளஸ் H பிளஸ் ஆக பிளஸ் இலத்திரனாக மாறும். உண்மையின்படி இங்க இருக்க போறவர் தொழிற்படு கூட்டம் யாருன்னு கேட்டா கார்பாக்சிலிக் அமிலம் கூச். இந்த கூச் என்னவா மாத்த போது C டபுள் பொண்டோ H மாறும். எப்படி ஒரு இவர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த H பிளஸ் வந்து இவரை அடிக்க இவர் இப்படி மாறும். உண்மையின்படி ஒளித்தொகுப்பில் இவர் என்னவா மாறுறார் தான் ஆக்சியேற்றப்பட்டு கொண்டு இவரை தாழ்த்தக்கூடிய படல். சோ தாழ்த்தும் படல் இதுதான் தாழ்த்தும் படல் சொல்றது. தாழ்த்தல் அவத்தை இதுதான் உண்மையா நடக்கும். தாழ்த்தல் அவத்தை. பட் நான் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். ரிசோர்ஸ் புக்ல சேவல் முட்டை போடும் இருந்தா நீயும் சேவல் முட்டை போடும் தான் எழுதணும். சரியா? சோ ரிசோர்ஸ் புக்ல இருக்குது இப்படி. சோ அவர் அதைத்தான் என்ன செய்வார்ப்பா கிளைம் பண்ணி கொள்ளுவார். இதுல நான் சொல்ல வர விஷயம் இலத்திரன் காவியாக புரோத்தன் காவியாக தொழிற்படும் என்றது சரி. என்னண்டு ஆரம்பத்துல அவர் NADP பிளஸ் தான் இருப்பார். NADP பிளஸ் தான் இருப்பார். இது வந்து H பிளஸ் தண்ணியில இருந்து நீரின் பிரிகையில இருந்து நீர்ல இருந்து H2O இருந்து இந்த H பிளஸ் வந்திருக்கும். பிளஸ் இலத்திரன் நீரின் பிரிகையில இருந்து வந்திருக்கும். யாருக்கால எங்கண்ட ஒளித்தொகுதிகள் இருந்து வந்திருக்கும். போட்டோ சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கும். இவர் ரெண்டு பேருக்கு இடையில பிணைப்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நொதியம் தேவை. யாரு NADP ரிடக்டேஸ். ஓகே, இந்த இடத்துல யாரு தேவை NADP பிளஸ் ரிடக்டேஸ். ரிடக்டேஸால இந்த P பிளஸ் என்னவா மாறுது PH ஆக மாறுது. சோ இவர் யாரு இலத்திரன் காவி புரோத்தன் காவியாக தொழிற்படுது. ஆனால் ஆக்சியேற்றும் கருவியாக தொழிற்படும் என்பது உண்மையின்படி தவறு. நான் ரிசோர்ஸ் புக்ல அப்படித்தான் இருக்கேன். நாங்க சரியானு தான் எடுக்க வேண்டியிருக்கும். சோ A ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. B ஸ்டேட்மெண்ட் FAD ஆனது இலத்திரன் காவியாகவும் தாழ்த்தும் கருவியாகவும் தொழிற்படும். நான் டைரக்டா போய் பார்க்கிறோம். FAD இலத்திரன் காவி புரோத்தன் காவி ஆக்சியேற்றும் கருவி. சோ அது போல C ஸ்டேட்மெண்ட் NADP பிளஸ் FAD என்பன துணை நொதியங்களாகவும் அதே மாதிரி இலத்திரன் காவிகளாகவும் தொழிற்படும். சரியா? டைரக்டா அப்படியே இருக்கு. D ஸ்டேட்மெண்ட் NAD பிளஸ் ஆனது ஆக்சியேற்றும் கருவியாகவும் பிளஸ் இலத்திரன் காவி புரோத்தன் காவியை தொழிற்படும். அது சரி. NAD பிளஸ் ஆக்சியேற்றும் கருவி என்பது சரி. ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நான் திரும்ப இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் காய்ச்சிருப்பேன். கிளைகோபோப்பை தான் காய்ச்சிருப்பேன். ஒரு குயிக்கா சொல்லிப்படுகிறேன்.
கிளைக்கோ பகுப்புல இந்த தாக்கத்துல இருக்க பாருங்க, ஞாபகப்படுத்தணும் அவ்வளவுதான் பென்சில். ஓகே, கிளைக்கோ பகுப்புல கிளைகோலைசிஸ்ல ஓகே கிளைக்கோ பகுப்புல ஆரம்பத்துல குளுக்கோஸ் வரும், அவர் என்ன செய்ய போறார், 2 ஏடிபி ஏவப்படுவார். அப்ப 2 ஏடிபி என்னவா மாறும், 2 ஏடிபி ஆக மாறும். அந்த டைம்ல பிணைப்புகள் உடைஞ்சு 4 புரோத்தனும் 4 இலத்திரனும் விடுவிக்கப்படும். சரி, 4 புரோத்தனும் 4 இலத்திரனும் விடுவிக்கப்படும். இத வாங்குறதுக்கு யாரு வர போறார், இந்த டைம்ல ஆர்டென்ட்ரி இவற்றென்ட்ரி NAD பிளஸ் NAD பிளஸ் NAD பிளஸ் ஒரு இலத்திரனை ஏற்ற ஆறு வரப்போது NAD ஆக மாறும். A பிளஸ் ஒரு இலத்திரனை ஏற்ற ஆறு வரப்போது ஹைட்ரஜனா மாறும். இவ 2 பேரும் சேர்ந்துதான் ஆர ஃபார்ம் பண்ணும், NADH ஃபார்ம் பண்ணும். அப்ப ஒரு NAD பிளஸ் ஆல இங்க ஒரு இலத்திரன், இங்க ஒரு இலத்திரன், 2 இலத்திரன் காவப்படும். அப்ப இங்க வரப்போறது இலத்திரன் 4 இலத்திரன். அப்ப ஆறு வரணும், 2 NAD பிளஸ் என்னவா மாறப்போகுது, 2 NADH மாறும். H பிளஸ் புரோத்தன், H பிளஸ் புரோத்தன். அப்ப புரோத்தன் காவியாக தொழிற்படுது ஓம், இலத்திரன் காவியாக தொழிற்படுது ஓம். இந்த பிணைப்பு உடையுது, உடையேக்க போன இலத்திரனை இவர் வாங்குது. இதனால தான் என்ன செய்யுது, தாழ்த்தப்படுது. பட் இந்த கூரை என்ன செய்யுது, ஆக்சிடேட்டப்படுது. சோ இவ்வளவு விளக்கம் அதில் வந்திருக்கேன். ஓகே, அந்த ஸ்டேட்மெண்ட் விளக்கம் எவ்வளவு வந்திருக்கேன், இலத்திரன் காவியாகவும் ஆக்சிஜன் கருவியாக தொழிற்படுது, தான் தாழ்த்தப்படுது மற்ற ஒரு ஆக்சிடேட். அது சரி, இது புக்ல இருக்கிற சரி. ஆனா அந்த NADP பிளஸ் புள்ளியிடாப்பா. NAD பிளஸ் என்பன துணை நொதியங்களாகவும் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். அது பச்சை புள்ளியிடாப்பா, இதை வச்சு கொண்டே நீ கேட்கலாம். சோ ஸ்டேட்மெண்ட் புல. சோ ACD ஆன்சர் இரண்டாவதா கொடுக்கும். ஓகே, ஆன்சர் இரண்டாவதாக கொடுக்கலாம். சரியா, ரைட். அடுத்த 42வது கேள்வி ஃபங்கஸ் தொடர்பான கேள்வி. 42வது கேள்வி ஃபங்கஸ் தொடர்பான கேள்வி. குயிக்கா சொல்லி போட்டு டக்குன்னு செண்டாப்பா கடந்து போ. ஓகே, குயிக்கா சொல்லி போட்டு டக்குன்னு கடந்து போப்பா. question. Okay. So 42வது கேள்வி 4 பேர், கைட்டியோமைகோட்டா, ஜைகோமைகோட்டா, அஸ்கோமைகோட்டா, பெசிடியோமைகோட்டா. ஓகே, சோ ஆக கிடைக்கிறதுல கைட்டியோமைகோட்டா, ஜைகோமைகோட்டா, அஸ்கோமைகோட்டா, பெசிடியோமைகோட்டா. நான் ஒரு விஷயம் சொல்லுங்கள், எல்லா ஃபங்கஸ்களையும் தனிக்கலம் இருக்கும், பல்கலம் இருக்கும், சுயாதீனவாளியும் இருக்கும், பிரிகியாக்கியும் இருக்கும், ஒட்டுண்ணிகளும் இருக்கு. இது எல்லாருக்கும் இவன் போய் புக் எடுத்து பார். இல்லையா, எல்லாருமே தனிக்கலம், இப்படிதான் புக்ல வரும். தனிக்கலம் அல்லது பல்கலம், பொதுவாக பல்கலம், இதுக்கு திருப்பினது தனிக்கலம் அல்லது பல்கலம், இங்கால யாரு பொதுவாக பல்கலம், அதன் அர்த்தம் என்னது, எல்லாருலயுமே தனிக்கலம் இருக்கு, பல்கலம் இருக்கு. நன்னீர் அல்லது கடல் நீர் வாழ்க்கை, இது பொதுவாக தர வாழ்க்கை, அப்படி வரும். அப்ப எல்லாருலயுமே 3 வாழ்க்கையும் இருக்கு. அதெல்லாம் பற்றி அநேகமா கழிச்சு குழம்பு தேவை. சோ இத நீ ஒரு பாயிண்ட் நீ வடிவா ஞாபகம், எல்லா ஃபங்கஸ் கணங்கள்லயும் தனிக்கலம் இருக்கு, பல்கலம் இருக்கு. எல்லாத்திலயுமே என்ன இருக்க போகுது, தர வாழ்க்கை இருக்குது, நன்னீர் வாழ்க்கை இருக்க போகுது, பிளஸ் பிரிகையாக்கியா இருக்கு. அதுல வடிவ ஒரு விஷயம் சீக்கிரம் முக்கியமான விஷயம் சொல்லுங்கள். பெசிடியோமைகோட்டாக்கள் மிகச்சிறந்த பிரிகையாக்கு. ஓகே, லிக்னினே பிரிகை செய்யக்கூடிய பெசிடியோமைகோட்டாக்கள். முக்கியமான விஷயம் என்று சொன்னா
இன்னைக்கு வந்து ஃபொசில் ஃபியூவல் வரவே இல்ல, அன்னைக்கு ஃபொசில் ஃபியூவல் வருதுன்றதுக்கான காரணம் பாசிலியோமைக்கோட்டா. என்னன்னு கேட்டா இன்னைக்கு பாசிலியோமைக்கோட்டாக்கள் வந்து லிக்னின் எல்லாத்தையும் பிரிகடைய வைக்குது. பட் அன்னைக்கு அந்த பழைய காலம் ஆக்சுவலா இந்த காலத்தை சொல்றது ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேசியஸ் சொல்லி இந்த 3 கால பகுதிகள்ல நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய சோட்டை பிறப்பு தோற்று நடந்திருக்கும். சம் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து அப்படி சொல்றாங்க. சரியா? சோ அது எனக்கு இப்ப தேவையில்லை, தியரி படிக்கிற டைம்ல தானே. சோ இந்த பாசிலியோமைக்கோட்டாக்கள் நாம் தரக்கூடிய தரவு இவர் வந்து மிகச்சிறந்த பிரிகையாக்கி, மிகச்சிறந்த பிரிகையாக்கி. சோ இது ஒரு ஞாபகம், மிகச்சிறந்த பிரிகையாக்கியா இருக்கு. சரியா? ரைட். இந்த கைட்டியோமைக்கோட்டாக்கு உதாரணம் தேவை. ஓகே, கைட்டியோமைக்கோட்டாக்களுக்கு உதாரணம் தேவை. கைட்டிடியோமைக்கோட்டாக்கு எக்ஸாம்பிள் கைட்டிடியம். இவருக்கு வந்து மியூக்கர், அடுத்தது ரைசோபஸ். கைட்டியோமைக்கோட்டா, ஜைகோமைக்கோட்டாக்கு மியூக்கர், ரைசோபஸ். அஸ்கோமைக்கோட்டாக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அஸ்பெகிலஸ் பெனிசிலியம். ஓகே, அஸ்பெகிலஸ் பெனிசிலியம். சக்கரோமைசிஸ் சாதாரணமா நாங்க மதுவம் சொல்ற ஒரு பேர். பாசிலியோமைக்கோட்டாக்கு பஃப்போல் ஷெல் ஃபங்கி வருது. பஃப்போல்ஸ் ஷெல் ஃபங்கி வருது. அகாரிகஸ் வருது. ஓகே, அகாரிகஸ், பஃப்போல், ஷெல் ஃபங்கி வருது. சோ இது எக்ஸாம்பிள், இது தெரியும். கைட்டியோமைக்கோட்டா கைட்டியம், ஜைகோமைக்கோட்டா மியூக்கர், ரைசோபஸ், அஸ்கோமைக்கோட்டா அஸ்பெகிலஸ் பெனிசிலியம், சக்கரோமைசிஸ், அகாரிகஸ், பஃப்போல், ஷெல் ஃபங்கி, இவ்வளவு பேர். சரியா? இவர் 2 பேர்லையும் பொதுமை குளியம் அப்ப பிரிசு வரல. இவர் 2 பேர்லையும் ஆறு பொதுமை குளியம் பிரிசு வரல. பொதுமை குளியம் சோ பிரிசு வரல. சோ பிரி சுவர் இல்ல. இவர் 2 பேருக்கும் ஆறு பொதுமைக்குளியம் சோ என்ன இருக்குது? பிரிசுவர் இருக்கு. சோ வெஜிடேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஒரு சில பிரச்சனைக்கு நான் சொல்லுங்க, அது பிரச்சனை கொடுத்தாலும் 2 விட கொடுக்க தேவையில்லை. சரியா? அடுத்தது சரியா இலிங்கமில் முறையின பெருக்கம். சரியா? முதல் இலிங்க முறையின பெருக்கத்தை பார்ப்போம். சரியா? இதுக்கு புக்கில தெரியல, இயங்குகின்ற ஆண்பட் புணர்வு. சரி, இங்க வந்து முதலுறு புணர்ச்சி, கருப்புணர்ச்சி, நுகவித்திக்கலன், அடுத்த நுகவித்தி. சரியா? இப்படி நான் ஒரு ஓடல சொன்னேன். இது இயங்க முறை இனப்பெருக்கம் இருக்கட்டும், அதை கொஞ்சம் கரெக்டாக கிடக்கு, நான் இதே சொல்றேன். சரியா? இதம் ஞாபகம், இயங்கு வித்தி, இலிங்கமில் வித்தி, தூளிய வித்தி, பல்வேறு வகையான வித்திகள். ஆனா இது புக்கிலங்களுக்கு இல்லை என்ன இருக்கு. ஓகே, பல்வேறு வகையான வித்திகள். ஏசெக்சுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், இயங்கு வித்தி, லிங்கமில் வித்தி, தூளிய வித்தி, பல்வேறு வகையான வித்தி. பொதுவாக இங்க இல்ல, அது தந்திருக்கு. ஓகே, பொதுவாக இங்க இல்ல அப்படின்னு. சரியா? இங்க வந்து அஸ்கஸ் போஸ், அங்க வந்து பாசிலியோஸ் போஸ். ஓகே, அஸ்கஸ் போஸ்னா கோணி வித்தி, சிட்டடி வித்தி. ஓகே, கோணி வித்தி, அடுத்தது சிட்டடி வித்தி. ஓகே, கோணி வித்தி, சிட்டடி வித்தி. என்னன்னு கேட்டா அந்த கோணி வித்திகள்ல வந்து இந்த அஸ்கஸ்ல வந்து பேக் கொண்டு வருதா. சரியா? இவர்ல வந்து மஷ்ரூம் காளான் இப்படி ஒரு சில கொண்டு வருது. சரியா? இதுல பேர் தான் அது. இங்க கோணி வித்தி, இங்க சிட்டடி வித்தி. இதுல மிக முக்கியம்
சிற்றடி வித்தில வந்து இங்க வித்திகள் வந்து இந்த மாதிரி ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் வந்து மீன் பூவுரு செதில் என்று சொல்லுவோம். இதற்கு பேர் என்னது? மீன் பூவுரு செதில். மீன் பூவுரு செதில் அப்படி கேட்கும். இவ ரெண்டு பேர்லயும் என்ன இருக்க போகுதுண்டா? கனியுடலத்தின் ஆக்கம் இருக்கு. இவ ரெண்டு பேர்லயும் என்ன இருக்க போகுது? கனியுடலத்தின் ஆக்கம் இருக்கு. தாராவளம் எக்ஸாம் பாயிண்ட் முக்கியமா இதுலயும் என்ன இருக்க போகுது? கனியுடலத்தின் ஆக்கம் இருக்கு. கனியுடலத்தின் ஆக்கம் இருக்கும். இதுல இங்க நுகவித்திக்கலன் வரைக்கும் என்ன இருக்கும் என்று சொல்றான்? பிரிசுவர் இருக்கும் என்று கேட்பார். ஓகே, சோ இத வச்சுக்கொண்டு நீ எம்சிக்கு செய்யலாம். இதை வச்சுக்கொண்டு நீ என்ன செய்யலாம்? எம்சிக்கு செய்யலாம். ஓகே, அந்த அடிப்படையில நீ பாருங்க, பொதுமை குளியம். சோ கைடியோமைக்கோட்டாக்கள்ல பொதுமை குளியம் இருக்குமா? ஓ, கைடியோமைக்கோட்டாக்கள்ல பொதுமை குளியம் இருக்கு. சோ பி என்பது யாருக்கு வரலாம்? பொதுமை குளியம் என்பது கைடியோமைக்கோட்டாக்கும் சைகோமைக்கோட்டாக்கும் வரலாம். இப்ப பி எக்ஸ் வரலாம் அல்லது பி y வரலாம். சரியா? ரைட். பல்கலத்தாலானவை தனிக்கலத்தாலானவை என்ன பொறுத்த மட்டும் தனிக்கலம் பல்கலம் எல்லாருமே கிடைக்கும். தனிக்கலம் எழுத்து பல்கலம் பொதுவாக பல்கலம், தனிக்கலம் எழுத்து பல்கலம் பொதுவாக பல்கலம். ரெண்டா எல்லாருலயும் என்ன இருக்க போகுது? தனிக்கலம் இருக்கு, பல்கலம் இருக்கு. இப்ப இது இங்க பெரிய பிரச்சனைக்குரிய ஸ்டேட்மெண்டா இருக்காது. ஆனா சரியா? Q பல்கலத்தாலானவை இது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப பிரச்சனை என்று வரப்போகுது கேட்டா, சரி முதலாம் தரம் தட்டுவோமே. ஓகே, முதலாவது விட ஏ பி சி டி அண்ட் இ. ஓகே, அப்படிதான் இருக்கு. ஏ பி சி அண்ட் டி. பி எக்ஸ வச்சு தட்டினோம்னா எங்களுக்கு ஏ வரும், பி வரும், சி கன்ஃபார்மா வராது, டி வரும், இ வரும். அடுத்தது பாருங்க, பல்கலத்தால் ஆனவை. சரியா? Q Z இது Q டப்பா zygomaicota கைடியோமைக்கோட்டா X, zygomaicota Y, ascomycota Z. ஓகே, ascomycota Z. சோ Q பல்கலத்தால் ஆனவை என்ன சொல்ற? Z சொல்ற. ascomycota பல்கலம் இருக்கு, சரி எடுத்துக்கொள்ளலாம். RZ ascomycotaக்கள்ல தனிக்கலம் இருக்கா? அதை என்ன செய்யலாம்? சரி எடுக்கலாம். B பாருங்க, QX. Q ஆறு, Q என்பது தனி பல்கலம், X கைடியோமைக்கோட்டாக்கள்ல. RX சாரி RZ, R தனிக்கலம், Z ascomycota. எஸ் அங்க இருக்கு. C வராது, C கன்ஃபார்ம் இல்ல. D பாருங்க, D ஸ்டேட்மென்ட் பாருங்க, QX. ஓகே, அடுத்து ஒரு QX சொல்லிடுறேன். அடுத்தது PX சொல்லிடுறேன். QX Q பல்கலம், X கைடியோமைக்கோட்டா. எஸ், அது சரி. அடுத்தது RX தனிக்கலம் கைடியோமைக்கோட்டா. எஸ், அதுவும் சரி. தனிக்கலம் இருக்கு. E பாருங்க, QY. Q பல்கலத்தால் ஆக்கப்பட்டவை Y. zygomaicota-க்கள்ல Y இருக்கு, பொதுவாக பல்கலம் என்னது? சரி. அடுத்தது RZ ascomycota-க்கள் தனிக்கலம் இருக்கு. சரி. சோ விட பார்த்தோம்னா C தவிர மிச்சம் விட வரும் 5. பட் என்னதுக்காக பொதுவா தனிக்கிழமை பல்கலம் அந்த பொதுவாக பல்கலம் என்றதை வச்சுக்கொண்டு தனிக்கிழமை இல்லைன்ற மாதிரி பாத்தீங்கன்னா உண்டு விட வரும். சோ
சென்றவிடையும் கொடுத்தாரு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது. பட் எனிவேஸ் பார்த்துக் கொள்ளுங்க. ஓகே, 43வது கேள்வி. ஓகே, தாவரங்கள் தொடர்பாக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். மோஸ்ட் ப்ராபபிலி இதுக்கு முதல் செய்த வீடியோவிலையும் வந்து அந்த ஐ மீன் 2025ஆம் ஆண்டு பேப்பர்லயும் வந்து பிளான்ட் கூர்ப்பு தொடர்பாக கேட்டிருக்கு. ஓகே, நீங்க அந்த வீடியோ பார்த்து கொடுங்க. ஸோ இதுல நான் அவ்வளவுக்கு தியரி ஃபுல்லா இருந்து கதைக்கு இல்லை. ஓகே, அவ்வளவுக்கு தியரி ஃபுல்லா இருந்தோண்டு கதைக்கு இல்லை. ஒரே கேள்விதான் திருப்பி திருப்பி வரும். அதெல்லாம் இந்த பேப்பர் செய்யக்கே தெரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். ஓகே, பிளான்ட் கிராச்சியம் பிளான்டே தொடர்பான சரியான கூற்று 43, கொஸ்டின் நம்பர் 43. ஓகே, வினாயிலக்கம் 43. பிளான்ட் எடுத்துக்கிட்டு சரியா? புணரி தாவரங்கள் ஒடுக்கப்படுதல் தாவரங்களில் காணப்படக்கூடிய ஒரு கூட்பாகும். எஸ், சரி. மேம்படி புணரி தாவரங்கள் படிப்படியாக ஒடுக்கப்பட்டு வித்தி தாவரங்கள் ஆட்சியுடைமையாக வருது. வித்தி தாவரங்கள் ஆட்சியுடையமாக வருது. இதுல என்ன ஒரு காரணம் என்றா கரைக்கட்டலுக்கும் ஒடுக்கப்பிரிவுக்குரிய தாவரம் தான் இதுக்குரிய காரணமா இருக்குது. கரைக்கட்டலுக்கும் ஒடுக்கப்பிரிவுக்கும் இடைப்பட்ட தாமதம் தான் இதுக்குரிய காரணமா இருக்கும். அது ஸ்டேட்மெண்ட் சரியா. பி ஸ்டேட்மெண்ட், உயிர் வாழும் கலந்தாவரங்களின் வேரலையங்கள் முந்தைய கலந்தாவரங்களின் தண்டை ஒத்தவை. இது அப்படியே புக்கில் இருக்கிறப்ப பார்த்துருக்க சரியா? உண்மையின்படி இவை எல்லாருமே வந்து ஆக்சுவலா இதுக்கு காரணம் என்று கேட்டா, உண்மையின்படி இவர் எல்லாருமே வந்து உண்மையின்படி அல்காக்கள்ல வந்து 3 டைப் இருக்கு. ஐசோகேமி, அனிசோகேமி, ஊகேமி என்று சொல்லுது. ஐசோகேமி என்றா முட்டை அசையும். தேவையில்லை. ஐசோகேமி, அனிசோகேமி, ஊகேமி என்று இருக்கு. ஊகேமிஸ் தான் என்னண்ட பிளான்ஸ். ஊகேமஸ் என்றால் முட்டை அசையாது விந்தசை. அனிசோகேமி என்ற முட்டையும் அசையும் விந்தும் அசையும். ஐசோகேமி என்றது வந்து முட்டை அசையும் நினைக்கிறேன். சம்திங் ஏதோ ஒன்று மறந்து போயிருந்தேன். கனகாலத்துக்கு படிச்சது. சோ இவன் எல்லாமே வந்து ஊகேமஸ் வந்து ஊகேமஸ் யாருன்னு கேட்டா கிரீன் அல்கா, பச்சை அல்கா. இவர் உண்மை யாருல இருந்து வந்திருக்கா? பச்சை அல்கா. இந்த பச்சை அல்காக்கள்ல பார்த்தோம்னா கலன்லையும் இருக்காண்டா கலன்லையும் இல்லை. குளோரோஃபைட்டாக்கள் உனக்கு தந்திருக்கக்கூடிய குளோரோஃபைட்டா உள்வா மட்டும் தந்திருக்கேன். சோ உள்வாக்கள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா கலன்லயம் இருக்கான்னு கேட்டா கலன்லயங்கள் வந்து இல்ல. ஓகே, கலன்லயம் இருக்கான்னு கேட்டா கலன்லயம் சிடம் வந்து இல்ல. அவ உண்மையின்படி இந்த அல்காக்கள்ல இருந்து கூர்ப்படைகள் சொல்லிக்க அல்காக்கள்ல என்ன இருக்க போது உண்மையின்படி வேர் பெற்றுறுப்பு ஹோல் ஃபாஸ்ட், வேர் பெற்றுறுப்பு, அடுத்தது தண்டுத்தாள், லீஃப் பிளேட், தண்டு தாள், அடுத்தது இலைத்தகடு. வேர் பெற்றுறுப்புன்னு உண்மையின்படி அவருக்குள்ள என்னது கண்டக்டிங் சிஸ்டம் இல்லை. ஜஸ்ட் அது ஒரு ஆங்கரேஜ் மாதிரி தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஆங்கரேஜ் மாதிரி தான். இந்த தண்டுத்தாள் இலைத்தகடுக்குள்ள வந்து ஒரு குட்டி டியூப் மாதிரி ஒன்று போகும். அவர் தான் எங்களுக்கு என்னது அந்த ஆக்சுவலா பரங்கைமா புடைக்கல விளையம் தான் இதா இருந்தது. இப்ப பிரியோஃபைட்டாக்குள்ள வரைக்க பிரியோஃபைட்டாக்குள்ள கலன்லையும் இல்லை. ஜஸ்ட் என்ன செய்யுது அப்படியே ஒரு குழாயாகவே இருந்தது. பிறகு அதுதான் வந்து என்னது இந்த வேர்போலி இதுக்குள்ள இருக்கக்கூடிய கடத்தக்கூடிய இளையம் தான். இப்ப வேர் பெற்றுறுப்புக்கும் வந்து அந்த கடத்தக்கூடிய இளையம் ஜஸ்ட் ஒரு டியூப் மாதிரி யோசிப்பா பரங்கைமா புடைக்கல விளையத்தால் ஆக்கப்பட்டிருக்கு. சோ அவர் வந்து இப்படி கடத்தல் செட்டப்பா வந்திருப்பார். அப்ப அவர் தான் இங்கேயும் இருப்பாருண்டா அந்த இவற்ற தண்டு தான் இவற்ற வேறு மாதிரி இருக்கும்ன்றது சரியும். கூப்பில கதைக்கு இவ்வளவுக்கு டீட்டெயிலா கதை படி வருது போயிடும். ஆனா அது பேப்பர்ல விளங்கப்படுத்த நான் அப்படி சொல்லி கொண்டு போறேன். சோ இதுதான் அந்த விஷயம். யூனிவர்சிட்டி லெவல்ல வந்து
பிளான்ட் எவல்யூஷன்ஸ் பாக்கீங்க இது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா நல்ல டீட்டெயிலா பாப்பியல் ரீப்ரொடக்ஷனோட சேர்த்து பாப்பியல் ஏ லெவல்ல இந்த புத்தகத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது நான் புத்தகத்துல இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குடான்னு சொல்லிட்டு போகாம உண்மையின்படி அதை என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்றேன் ஓகே இதுக்கு முன்னும் சொன்னது பெருசா தேவையில்லை ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தேவை ஓகே ரைட் ராஜ்யம் பிளாண்டேயின் அங்கத்தவர்களின் மூதாதையர்கள் கரை வாழ்க்கைக்குரிய முக்கிய பண்புகளை கொண்டிருந்தார் இல்ல பிள்ளை அவர் அல்காக்கள் என்ன வந்தது அவர் கடல் வாழ்க்கைக்குரிய சரியா அல்காக்கள் என்ன வந்தவர்ரா சோ இவராரு கடல் வாழ்க்கைக்குரியவர் சோ தரை வாழ்க்கைக்குரிய பண்புகளை பெருனது யாருன்னு சொன்னா டெரடோஃபைட்டாக்கு பிறகு டெரடோஃபைட்டான புக்ல டெரோஃபைட்டான இருக்கு டெரோஃபைட்டாக்கு பிறகுதான் சரியா ஆக்சுவலா இந்த டைவர்சிட்டி பிளான் டைவர்சிட்டி பச்சை புளியம் சரியா ஏலவரைக்கு இருக்கலாம் பச்சை புளியம் பிரியோஃபைட்டாண்டு இல்ல பிரியோப்சிடாண்டு தான் இருக்கு கணக்க பிரச்சனைகள் இருக்கு புக்ல இருக்கிறது வயலேட் பண்ணி வந்து போயிடுது சரியா ரைட் சி ஸ்டேட்மெண்ட் டி ஸ்டேட்மெண்ட் ஓகே டி ஸ்டேட்மெண்ட் ராஜ்யம் பிளான்டே ஒளிப்பச்சை கூட்டத்தில் இருந்து வந்தது இல்ல பச்சை அல்காக்கள் இருந்து கூற்படுகிறது ஓகே இப்ப குளோரோஃபைட்டா பச்சை அல்காக்கள் என்று கூற்படுத்தியிருக்கும் இ ஸ்டேட்மெண்ட் ஈரவு தாவரங்கள் கூர்ப்பு ரீதியாக பாசிகளை விட கோன்வெர்ட்ஸ் நெருக்கமானது உண்மையபடி மாக்கான்சியா போகனேற்றம் அந்தோசிரஸ் இது ஈரவு தாவரங்கள் இது பாசிகள் இது கொம்பு தாவரங்கள் கேட்கப்பட்ட கேள்வி என்ன கேட்டா ஈரழு தாவரங்கள் ஓகே ஆரை விட பாசியை விட ஹோன்வர்டு கிட்டணிக்கும்னா விட பாசிக்கு தான் கிட்டணிக்கும் இதுதான் ஓர்டர் சரியா ஒரு ஓர்டர் திருப்பி வாயால சொல்லிடுவேன் நான் வெளியிடுறேன் மார்க்கான்சிய போகனிடம் அந்தோசிரஸ் அடுத்தது லைகோபோடியம் செலாதினல்லா நிப்ரோலெபிஸ் அடுத்தது சைக்கஸ் பைனஸ் நீட்டம் அதனால அந்தோஃபைட்டா வருது இந்த மஷ்ரூம் சொன்ன மாதிரி நான் தெரிஞ்சிருக்கோம் ஓகே எல்லாம் சயின்டிபிக் நேம் கோடு போடுங்க எல்லாமே சயின்டிபிக் நேம் கோடு போடுங்க ஓகே மார்க்கான்சியா போகனிடம் அந்தோசிரஸ் லைகோபோடியம் செலாதினல்லா நிப்ரோலெபிஸ் சைக்கஸ் பைனஸ் நீட்டம் அந்தோஃபைட்டா உன்ட புக்ல தந்திருக்கக்கூடிய ஆர்டர் இதுதான் சோ ஒருக்கா டெஸ்டபா பார்த்து வைங்க சோ ஏயும் பியும் சரி விட வந்து மூன்றாவது மேம் இதுக்கு தியரி கேட்கிறேன்னு சொன்னா 1 ஹவருக்கு மேல கேட்க வேண்டியிருக்கும் சோ ஒரு அளவில கஞ்சிட்டு போறேன் அடுத்த கேள்வியும் தாவர வாழ்க்கை வட்டம் தொடர்பானதுதான் சோ இந்த எழுதுறது சோமா போயிட்டு அப்ப அதோட செவிதே பாதுகாப்பு ஓகே क्वेश्चन நம்பர் 44 ஓகே क्वेश्चन நம்பர் 44 சோ 43 க்கு தேர்ட் ஆன்சர் 43 க்கு தேர்ட் ஆன்சர் A and B மாத்திரம் தேர்ட் ஆன்சர் இனி क्वेश्चन நம்பர் 44 பாப்போம் ரைட் போகனீட்டத்தின் புனரித்தாவர ஆட்சியானது ஒளித்தொகுப்பு புரிதும் போகனீட்டத்தின் புனரித்தாவரம் ஆட்சியானது ஒளித்தொகுப்பு புரிதும் புனரித்தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யும் என்றால் போகனீட்டத்துக்கு வரும் நெப்ரோலெபிஸுக்கு வரும் செலாதினல்லாண்ட பெண்ணுக்கு வரும் மிச்சோத்திற்கு வரும் ஓகே போகனீட்டத்துக்கு வரும் நெப்ரோலெபிஸுக்கு வரும் செலாதினல்லாண்ட பெண் புனரித்தாவரத்துக்கு வரும் சரி இவளா பேருக்கு மாத்திரம்தான் புனரித்தாவரம் ஆட்சி மிச்ச அவ்வளோ பேருக்கும் ஆராய்ச்சி வித்தித்தாவரம் ஆட்சியா இருக்கும் ஏ ஸ்டேட்மெண்ட் சரி நான் பலரும் திருப்பி ஒரே விஷயத்தை கவனிக்கல பி சைக்கஸின் பி செலாதினல்லாவின் வித்தித்தாவரம் ஒளித்தொகுப்பு புரிது ஆட்சி செய்யாது சரி வித்தித்தாவரம் ஆட்சியா இருக்கிற எல்லாருக்கும் போகனிடத்தை தவிர மிச்ச அவ்வளோ விட்டு வித்தித்தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யும் டி ஸ்டேட்மெண்ட் சரி சி ஸ்டேட்மெண்ட் சைக்கஸின் வித்தித்தாவரம் ஆட்சியாக இருக்கும் அதே ஆட்சி சைக்கஸின் வித்தித்தாவரம் ஆட்சியாகவும் புனரித்தாவரம் வித்தித்தாவரத்தில் பகுதியாக தங்கி வாழும் சைக்கஸின் வித்தித்தாவரம் ஆட்சியானதாகவும் இருக்கும் சரி புனரித்தாவரம் வித்தித்தாவரத்தில் பகுதியாக தங்கி வாழும் பகுதியாக தங்கி வாழ்கின்ற கதை வந்து ஆளுக்கு கதைக்கலாம் செலாதினல்லாக்கு கதைக்கலாம் அதுவும் இருக்கு பெண்ணுக்கு செலாதினல்லாண்ட ஆண் புனரித்தாவரம் வந்து முழுமையாக தங்கி வாழும் சைக்கஸ் செலாதினல்லாண்ட பெண் புனரித்தாவரம் ஒளித்தொகுப்பு செய்யும் பிளஸ் பகுதியாக தங்கி வாழும் பட் செலாதினல்லாண்ட ஆண் புனரித்தாவரம் முழுமையாக தங்கி வாழும் சைக்கஸ் பைனஸ் நீட்டம் அந்தோஃபைட்டாக்கள்ல புனரித்தாவரங்கள் முற்றுமுழுதாக வித்தித்தாவரங்கள்ல தங்கி வாழும் அதனாலதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிள்ளையாக இருக்கு டி ஸ்டேட்மெண்ட்
செலாதினில்லாவின் புனிதாவரங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கும் அதே வேளை வித்தித்தாவத்தின் பகுதியாக தங்கி வரும். அதை திருப்பி சொல்றாரு. சோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நெப்ரோலிப்பிஸின் புனிதாவர் ஒளித்தொகுப்புக்குரியது அதே வேளை வித்தித்தாவத்தின் பகுதியாக தங்கி வரும் இல்லை. அடிக்கடி பேப்பர்ல வரக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்டா நெப்ரோலிப்பிஸுக்கு தான் அது புனரித்தாவரமும் வித்தித்தாவரமும் என்னவா இருக்க போது சுயாதீனமாக இருக்கு. நெப்ரோலிப்பிஸுக்கு தான் புனரித்தாவரமும் வித்தித்தாவரமும் சுயாதீனத்தின் மேல். நெப்ரோலிப்பிஸின புனரித்தாவரம் இதே வடிவமானது, பேரளவானது, முதுகு வயிற்றுப்புறம் தட்டையானது, பச்சை நிறமானது, பிரிவிரி அமைப்புடையது, வேர்போலி காணப்படும், ஆண்களவாக்கி பெண்களவாக்கி செண்டையும் இருக்கும். ஆதலால் ஓர் இல்லம் ஈர்லிங்கத்துக்குரியதன் மேல். இதெல்லாமே உனக்கு இப்ப நீ எக்ஸாம் போல சும்மா அப்படின்னு விரல் நுனிகள்ல இருக்கும். ஓகே, இந்த 7 ப்ராப்பர்ட்டியும் அப்படியே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதே வடிவமானது, பேரளவானது, வெற்றி கண்ணுக்கு புலப்படும், முதுகு வயிற்றுப்புறம் தட்டையானது, பச்சை நிறமானது, பிரிவிரி அமைப்புடையது, ஒளித்தொகுப்பு செய்யும், வேர்போலி காணப்படும், ஆண்களவாக்கி பெண்கள சென்னை இருக்கு. இதனால ஓர் இல்லம் ஈர்லிங்கத்துக்குரியதன் மேற்கொள்ளும். சரியா? ரைட். ஓகே, சோ ஏபிடி ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. அடுத்தது 45வது கேள்வி நைட்ரஜன் கழிவு பொருட்கள் தொடர்பான கேள்வி. 45th क्वेश्चन நைட்ரஜன் கழிவு தொடர்பாக வந்திருக்கு. 45வது கேள்வி நைட்ரஜன் கழிவு பொருள் தொடர்பாக இருக்கு. அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம். திருப்பி திருப்பிடாப்பா பாஸ் பேப்பர் ஒரே விஷயத்தான் போடுவான். ஓகே, பாஸ் பேப்பர்ல வந்து செஞ்ச பாஸ் பேப்பர் தாராளமா காணும். ஓகே, சோ பாஸ் பேப்பர் திருப்பி 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 ஒரே விஷயம் தான் சொல்லி கொண்டு போவான். நீ செட்டப்பா கவி நீ என்ன தெரியும், ஆனா நான் சொல்லக்கூடியது. ஓகே, நீ செட்டப்பா கவி பிடிச்சேன்னா சரியே தவிர வேற ஒண்ணு பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. ஓகே, வேற ஒண்ணு பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. நீ செட்டப்பா பார்த்து கொண்டீங்க. சரிடாப்பா. ஓகே, ரைட். 45வது கேள்வி. क्वेश्चन நம்பர் 45. நைட்ரஜன் கழிவுப்பொருள். சோ நைட்ரஜன் கழிவுப்பொருள் சொல்லிருக்க, உனக்கு இவ்வளவு விஷயம் ஞாபகம். Q45 அமோனியா, யூரியா, யூரியா, யூரிக் அமிலம், யூரிக் அமிலம், அடுத்தது 389 389 389. அடுத்து அங்க இருக்கான இல்லையா தெரியல. 389. ஓகே, புக்கில் இருக்க 389 389 389. சரியா? இங்க பாரு, சிம்பிளா ஞாபகம். கார்பன் இழப்பு, சக்தி இழப்பு இல்ல, மொடரேட் கடுங்கூட. டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மை பிளஸ் தண்ணி தேவை, அமோனியாவுக்கு கடுங்கூட, மொடரேட், யூரியாவுக்கு இல்ல அல்லது மிக குறைவு. அடுத்த எக்ஸாம்பிள், கிரியேட்டினைன் சிறுநீரகத்தால மாத்திரம் வெளியிடப்படும். சிறுநீரகத்தால மாத்திரம் வெளியிடப்படும். யூரியா சுறாக்கள்ல வந்து pH சமநிலைக்கு தேவை. எக்ஸாம்பிள், இந்த கேள்வி தொடுவார் என்று சொன்னா, இதுக்குள்ளதான் கேள்வி. நைட்ரஜன் கழிவு பொருள் கேள்வி தொடுவாருண்டா இதுக்குதான் கேள்வி கூட. இப்படி உனக்கு என்னது தெரிய வந்திருக்கும். பாருங்க, மனிதனில் சிறுநீரகத்தில் அமோனியாக்களின் சுரத்தில் நடைபெறும். சிறுநீராக்கள் ஒரு சரியா? ரைட். உண்மைப்படி அமோனியா வந்து அண்மைப்படுத்த சிறுகுழாயில சுரக்கப்படும்டா. சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? ஸ்டேட்மெண்ட் சரி. அமோனியா சிறுநீராக்கல்ல பாரு, அமோனியா மந்தமா சுரக்கப்படும், வெயிட் பிளஸ் உயிர்ப்பா சுரக்கப்படும். சரி. பி ஸ்டேட்மெண்ட், அமோனியாவோட யூரியாவுக்கு சக்தி குறைவாம், அது போல. சரியா? ரைட். சி ஸ்டேட்மெண்ட், தரைக்குடிய நத்தைகள்ல யூரிக் கழிவு பொருள், அது சரி. பூச்சிகள், பூச்சி, தரை வாழ்க்கைக்குரிய நத்தை, பறவைகள், ரெப்டீலியாக்கள்ல
அவர் அதான் இருக்கு. சுறாக்களின் நைட்ரஜன் கழிவுப் பொருள் யூரியா, அது சரி. திருக்க சுறா, ஓகே, திருக்க சுறா வருது, ரைட். யூரியா யூரிக் அமிலத்திலும் பார்க்க நச்சுத்தன்மை குறைவானது. யூரிக் அமிலம் தான் நச்சுத்தன்மை குறைவு. ஈஸ்ட் சோ ஏசிடி ஆன்சர் வந்து செகண்டா இருக்கும். ஏசிடி ஆன்சர் வந்து செகண்டா இருக்கும். ஞாபகம் இருக்கும், இந்த செட்டப் எல்லாம் ஞாபகம் இருக்கும். சரியா? அடுத்த மூளைக்கு போறார். 46வது கேள்வி. மூளைக்கு போறார் பாருங்க. மூளைக்கு போறார். இது பாருங்க, மூளையம் மூளையம் அடுத்தது பரிவகம் அல்லது ஏந்தி, பரிவகம் அல்லது ஏந்தி, அடுத்தது பரிவக கீழ், பரிவக கீழ், அடுத்தது கவச்சுரப்பி, அடுத்தது கூம்புருகுடல், அடுத்தது நடுமூளை, மூளி, பரோலியின் பாலம், நீள்வளைய மையவர்கள். கேள்வியை கண்டோன்னு எழுதி போட்டு தொடங்குவோம். சரியா? ரைட். முன்மூளை 3 மூளையர்கள் வச்சிருக்கும். சரி, முதலாம் 2ஆம் மூளையர்கள் மூளையத்துகளையும் 1, 2, 3வது 4வது பின்மூளைகளும் இருக்கும். நடுமூளைக்கு இருக்காது. நடுமூளை வந்து மூளையத்திற்குரிய நடுமூளை பிரிவதை கூட்டிப்பார். சோ ஏ ஸ்டேட்மெண்ட் சரி. பி ஸ்டேட்மெண்ட். கூம்புறுப்புடல் முளையத்தின் கூம்புறுடல் முளையத்திற்குரிய பின்மூளையிலிருந்து வருவிக்கப்படுது. விட முளையத்திற்குரிய முன்மூளை வருவிக்கப்படுது. சி ஸ்டேட்மெண்ட். இது நடுமூளை முளையத்திற்கு நடுமூலடா. இவ்வளவு முன்மூளை, இவ்வளவு மாதிரி பின்மூளையா இருக்கு. பரோலியின் பாலம் நடுமூளைக்கும் நீள்வளைய மைய வளையத்துக்கு அமைந்திருக்கும். பரோலியின் பாலம் நடுமூளைக்கு கீழே நீள்வளைய மைய வளையத்துக்கு மேல. சரி. டி ஸ்டேட்மெண்ட். இது அது சாரி, மூளையத்தின் வெளிப்பகுதி நரம்பு கருவுடல் வாக்கப்பட்டிருக்கும். இவர் மூளையம் டு மூளை மேற்பட்ட நரை சடப்பொருள், மைய விடயம் வெண் சடப்பொருள், நரை சடப்பொருள் கலவுடல், வெண் சடப்பொருள் நரம்பு நேராக. ஸ்டேட்மெண்ட் சரி. இ ஸ்டேட்மெண்ட். பரிவகக்கீழ் முற்பக்க கவச்சுரப்புடன் நோ. பரிவகக்கீழுக்கும் கவச்சுரப்பிக்கும் இடையில முற்பக்கம் குருதிக்கரனாலையும் பிற்பக்கம் நரம்பாலையும் ஆக்கப்படும். பிற்பக்கம் நரம்பாலையும் ஆக்கப்படும். சோ மாறி கிடக்கு பாருங்க. ஏசிடி ஆன்சர் வந்து செகண்ட் வருது. ஏசிடி செகண்ட் ஆன்சர் வந்து பொறுத்த மாதிரி. அமினியன் தொழில், அமினி என்ற தொழில். ஓகே, அமினியன் 47வது கேள்வி. அமினியன் பாய்வோடு தொழில். நாற்பத்தி 47வது அமினி என்ற தொழில். நாற்பத்தி 47வது யாரு? அமினியனை பத்தி கேட்கிறார். அமினியனை பத்தி கேட்கிறார். பாருங்க, தாயின் நெற்படன தொழில்கள்ல இருந்து துலங்கல்கள் இருந்து பலர் உண்மையபடி முளையத்து ஃபுல்லா பாதுகாத்திருக்கிறது. முதலாம் திறன் முளையத்தை ஃபுல்லா பாதுகாத்திருக்கிறது கோரி. ஆக வழியில் இருக்கிறது கோரி.
கோரியன் தான் நெற்பீடன சாகசத்துக்கு ஈடுபடும். சோ ஏ ஸ்டேட்மெண்ட் போல முளையத்தை உடனடியாக சூழ்ந்து காணப்படுறது அமினியன். அமினியன் இது அமினியன் பாய்வொழுத்துறது. அமினியன் பாய்வொழுத்துறது என்ன அனைவரும் கேட்பான் நம்ம பாருங்க. சிறுநீர் பையினகிருத்தி அது வந்து ஜோக்சக்கோட சம்பந்தப்பட்டது. சோ பி ஸ்டேட்மெண்ட் போல உலர்தல் உதவும் அமினியன் பாய்கோள் இருக்கு, அதனால் உலர்தல் தொடரும் என்பது சரி. அதிர்ச்சி உறிஞ்சியாதல் விடும், அதிலும் அதுதான் கேட்கிறார். சோ டி ஸ்டேட்மெண்ட் சரி. விருத்தி அடையும் சரணிகளுக்கு அது வந்து முளைய பயன் நம்பர் சரி சரி. அப்படின்னு ஒரு அலந்தோய்யா இருக்கும், இதோட போய் சேர்ந்து அலந்தோய்யா இருக்கும். இ வந்து அலந்தோரியா இருக்கும், அலந்தோய்யா இருக்கும். சிஎம்டி ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? ஃபோர்த் ஆன்சர் இருக்கும். சரியா? ஃபோர்த் ஆன்சர் இருக்கு. அடுத்த பொலிபெப்டைட் தொகுப்பு 48வது கேள்வி. சில சமயம் 48வது மாதிரி கேள்வியை பார்த்தோன்னே அது கேள்வியை சாமிக்கு விடும். சரியா? அப்படி எல்லாம் இல்ல, கேள்வி சரியான சோமாத்தான் இருக்கு. சரியா? டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன கேட்டா எம்ஆர்என் டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன்ல டிஎன்ஏ இருந்து எம்ஆர்என்ஏ வருதான் டிரான்ஸ் நோ எஸ். இங்க பாருங்க, இதான் சென்ட்ரல் டொக்மான்னு சொல்றது 48. சென்ட்ரல் டொக்மான்னு சொல்றது என்னன்னு கேட்டா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். எம்ஆர்என்ஏ வரும். எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வருது. எம்ஆர்என்ஏல இருந்து அறுவடை போது புரதம் வருது. இதுக்கு பேர் டிரான்ஸ்கிரிப்ஷன், இதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன், இதுக்கு பேர் டிரான்ஸ்லேஷன். இதுல இனிஷியேஷன், எலோகேஷன், டெர்மினேஷன் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. தொடக்கம், நீளம், முடிவு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த இடத்துல டிஎன்ஏ ஹெலிகேஸ் வராது. சோ இந்த இடத்துல வர போறவர் யாரு? ஆர்என்ஏ. மேம்படி இந்த இடத்துல வர போறவர் ஆர்என்ஏ பாலிமரேஸ். ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன வேலையை செய்யும்? ஹெலிகேஸ் என்ற வேலையை செய்யும். எங்க பிரதி செய்யப்பட போது? மேம்படி படித்தகட்டு பட்டிகைக்கு ஒப்போசிட்டா இருக்கக்கூடிய சாரி குழு குறிக்கும் பட்டிகைக்கு ஒப்போசிட்டா இருக்கக்கூடிய படித்தகட்டு பட்டிகை தான் காப்பி பண்ணுவது. ஓகே, தகவல் இருக்கிறது குழு குறிக்கும் பட்டிகை, தகவல் இருக்கிறது அது குழு குறிக்கும் பட்டிகை, அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறது படித்தகட்டு பட்டிகை. படித்தகட்டு பட்டிகை, இந்த படித்தகட்டு பட்டிகையில இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் நின்று கொண்டு என்ன செய்ய போறார்? டிஎன்ஏக்கு நிரப்புகிற ஆர் உருவாக்குவார், எம்ஆர்என்ஏ உருவாக்குறார். எவ்வளவுதான் கதை ஓடியா கல்வி செய்யலாம். சரியா? அதுல தூண்டித்தானத்தை பற்றி கேட்கிறார். மேம்படி ஒரு ஒரு செட்டப் இருக்கும். சரியா? ஒரு ரீடிங் ஃப்ரேம் சொல்லுவோம், வாசிப்பு சட்டம் சொல்லுவோம். ப்ரோக்ரியோட்டாக்ல வந்து ஒப்பரோல் சிஸ்டம் சொல்லுவோம். யூகரியோட்டா பார்த்தோம்னா வாசிப்பு சட்டகம் ரீடிங் ஃப்ரேம் சொல்லுவோம். ப்ரோகரியோட்டாக்கள்ல வந்து ஒப்பரோல் சிஸ்டம் சொல்லுவோம். ஒரு ஒப்பரோல் சிஸ்டத்துல வந்து ப்ரமோட்டர், ஆப்பரேட்டர், ரிசப்ட், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் சொல்லி மூணு இருக்கும். ஓகே, ப்ரமோட்டர், ஆப்பரேட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்க பாருங்க. சோ பொலிமரேஸ் தூண்டித்தானது மேம்படி ப்ரமோட்டர்ல வந்து எங்கண்ட ப்ரமோட்டர் ஆப்பரேட்டர் மேம்படி இதுல வந்து எம்ஆர்என்ஏ வந்து ஆர்என்ஏ பொலிமரேஸ் ஜாயின் ஆகும் ஆப்பரேட்டர்ல. சோ மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரமோட்டர்ல இணைக்கப்படும் பிழை. சரியா? ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து பிழை. பி யூக்கரியோட்டாக்களில் குடிய முதல்வர்கள் நடக்கும். டிஎன்ஏ இருந்து எம்ஆர்என்ஏ வரணும்ன்றது எங்க கருவுக்கு நடக்கும். சரியா? இது கருவுக்குள்ளையும் இதுதான் எங்க நடக்க போகுது? சைட்டோசோல். சைட்டோசோல்ல நடக்கும். சோ பி ஸ்டேட்மெண்ட் பிழை. சி ஸ்டேட்மெண்ட் டிஎன்ஏ ஹெலிகேஸை பயன்படுத்துவதில்லை. எஸ், ஹெலிகேஸ் பயன்படாது, அதுக்கு பதிலாக டிஎன்ஏ பாலிமரேஸை ஒர்க் பண்ணும். டி 5 to 3' அசையும். எஸ், மேம்படி
எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம், எப்போதுமே நியூக்ளிக் அமிலங்களோட தொகுப்பு டிஎன்ஏ மட்டும் இல்ல, எல்லா நியூக்ளிக் அமிலங்களின் தொகுப்பு ஆறு 5 பிரைம் திசையிலிருந்து 3 பிரைம் திசையை நோக்கி நகரும். ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னங்க, டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 உனக்கு தேவையில்லை. டிஎன்ஏ பாலிமரேஸ் சாதாரணமா டிஎன்ஏ பாலிமரேஸ் தான் 5 பிரைம் டு 3 பிரைம் 3 பிரைம் டு 5 பிரைம் ரெண்டு டிரெக்ஷன்ல என்ன செய்யும். 5 பிரைம் டு 3 பிரைம் வந்து தொகுப்பு, இது வந்து ப்ரூஃப் ரீடிங்ல செய்யும். சோ இந்த டைம்ல வந்து பொஸ்போ இரு எசுத்தர் பிணைப்பு உருவாக்கும். இந்த இடத்துல பொஸ்போ டை எஸ்டர் பாண்டை வந்து பிரேக் பண்ணும். இதான் கதை. இதான்டா கதை. பொஸ்போ டை எஸ்டர் பாண்டை பிரேக் பண்ணும் போது. சரியா? சோ இங்க மாதிரி சொல்லிங்க. சரி, இது சரியா சொல்லிங்க. சரி, எம்ஆர்என்ஏயில் உள்ள தகவல்கள் அமினோமினங்களாக மாற்றிக்கொள்வது அது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்த்தல். சோ அது வந்து மொழிபெயர்த்தல். நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியான பாயிண்ட், சரியா முக்கியமான பாயிண்ட்கள் ஒருக்கா பார்த்துக்கொள்ளும். சரியா? அடுத்தது, இலங்கையில குத்துயரத்தில் அமைய பெற்றிருக்கக்கூடிய தாவரங்கள். குத்துயரத்தில் அமைய பெற்றிருக்குன்னு சொல்லிட்டோம்னா, உயர்ந்த குத்துயரம் சொன்னா அயனமண்டல மலைக்காடுகளும் இரண்டாவது ஈரப்பத்தனையும் தான் வருது. அயனமண்டல மலைக்காடுகளும் ஈரப்பத்தனையும் தான் வருது. அதுல வந்து கிரிம்போக் பண்றது வந்து வாசனை புல்லடாப்பா. வாசனை புல் தட்புல் வந்து சாதாரணமான பத்தனைகள் தான் வரும், உலர் பத்தனைகள் வரும், ஈரப்பத்தனைகள் வராது. 49வது ஓரளவுக்கு சயின்டிபிக் நேம் தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் எழுத தெரியாட்டி இவர் அந்த ஐட்டம் தான் சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு நினைச்சுட்டாப்பா. நாலேஜ் இருக்கிறது நல்லது. 7 மண்டா பேர் இல்லாட்டிக்கு அதை விடுவாங்க. இந்த மெத்தட் பாக்கியம் அதை பேர். சரியா? क्वेश्चन நம்பர் 49. ஓகே, 49. சோ இங்க பார், ஆக கூடின குத்துயரம் என்றா ரெண்டு பிரச்சனை. ஆக எல்லாத்தையும் விட கூடின குத்துயரத்தில் இருக்கிறவர் யாருன்னு கேட்டா ஈரப்பதனை, வெப்பதனா. ஈரப்பத்தனை ஒரே ஒரு ஆள் தான். ஆறு ஈரப்பத்தனை வந்து எங்கண்ட புக்கில இருக்கிறதுல ஒன்னோட ஹோட்டல் பிளேட்ஸ் ஹோட்டல் சாவடி மட்டும் தான் வரும். ஹட்டன் சமவெளி. ஓகே, ஹட்டன் சமவெளி வரும். ஹட்டன் சமவெளி வரும். இதுக்கு கீழே இருக்கிறது ஆறு மலைக்காடுகள் இருக்கும். சரியா? இந்த இடத்துல இந்த சாய்வுக்குள்ள யார் வரப்போகுது? உலர்பத்தனை வரும். சரியா? ரைட். ஈரப்பத்தனை கிரிம்போக் பண்றது வந்து வாசனை புலிங்க வந்து விடாப்பா. சோ ஏ பொதுவா விடைக்குள்ள வராது. டெனீடியானது கடுக்காய் நம்பர். டெம்டானது கடுக்காய் அழகன் கோட்டை அதெல்லாமே இந்த புல்லுக்குள்ள வந்து வராது. அடுத்தது எலோகாப்பஸ் என்றது வந்து ருத்ராட்சம் நினைக்கிறேன். மியூசா ஃபெரானான்றது நாகமரம். என்ன மரம்? நாகமரம் அல்ல, அம்பல விருட்சம் எங்கண்ட மலைக்காடு புரியுது. சோ பீம் வராது. பி வந்து மலைக்காடு புரியுது வராது. மியூசா ஃபெரானா அது சரி. அடுத்த கிரிம்போக் கிரிம்போக் மேல இருக்கு. கிரைசோபோகன் அருடிலா ரெண்டுமே வந்து தஸ்கோஸ் புட்கள் வகைகள். அதாவது ஈரப்பதனை புரியுது. சோ சீன முதலாவது பெரும், டி இந்த கடைசி பெரும். அடுத்தது கலோபைலம் வந்து புன்னமரம். அது என்ன இங்க எங்கண்ட மலைக்காடுகள்ல வந்து இவ்வளவு பேரும் பெருமிடா. மலைக்காடுகள்ல இவ்வளவு பெரும் ஒன்று காட்டுக்கருவா ருத்துராட்சம். ஓகே, காட்டுக்கருவா ருத்ராட்சம். அடுத்தது புன்னமரம். சரியா? வீரபால கருங்காலி அம்மாள். சரியா? அதான் குழந்தை. சோ புன்னமரம் வரும். எஸ், புன்னமரம் வரும். அடுத்தது சிரமம்ன்றது கருவாடாபா. சோ காட்டுக்கருவம் வரும்டா. அடுத்தது ஈஸ்டேட்மென்ட்.
திருப்பியும் அந்த தெர்மீலியா நதுவருக்கு கடுக்காய். சோ ஈ ஸ்டேட்மெண்ட் கடுக்காய் வராது. இது கொஞ்சம் சிக்கலாண்டா. ஒருக்கா செட்டப்பா செய்யுங்க, பார்த்து பார்த்து வைங்க. சரியா? ஒருக்கா செட்டப்பா பார்த்து வைங்க. 50வது கேள்வி என்னது? ஆரம்பிட்டு இருந்திருக்கார் தொழிற்சாலையின் கழிவுநீர் பரிகரிப்பை பற்றி கேட்டிருக்கார். ஓகே, தொழிற்சாலையின் கழிவுநீர் பரிகரிப்பு பற்றி கேட்டிருக்கார். பாருங்க. ஓகே, கழிவுநீர் பரிகரிப்பு பார்த்துக்கொள்ளு. கழிவுநீர் பரிகரிப்பு இருக்கா சிறப்பா பார்த்துக்கொள்ளு. சரி, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கழிவுநீர் பரிகரிப்பு இருக்கா பார்த்துக்கொள்ளு. என்னன்னு கேட்டா, கழிவுநீர் பரிகரிப்புல வந்து முதலான பரிகரிப்புல ஒரு தொட்டிகள்ல சேர்க்கப்படும் 20 டு அல்லது 25 டு 35 வீதமான 25 டு 35 வீதமான இது ஒன்றுமில்ல, சும்மா கழிவுநீரை வந்து கொண்டு வருது. அப்ப இங்க என்ன செய்ய போகுது? மிதக்கக்கூடிய கழிவுகள் இருக்கும். இவர் என்ன செய்ய போகுது? வடித்து அகற்ற நடக்கும். பிறகு வந்து சேறு மண்டிப்படியும். ஓகே, சேறு மண்டிப்படியும், சேறு அல்லது மண்டிப்படியும். சரியா? இவர் வந்து செங்கடத்துக்கு போவார். ஒன்று வந்து தேவைப்பட்ட சேருக்கு போகலாம், அல்லது சிறுதாரை வடிப்பு முறைக்கு போகலாம். சிறுதாரை வடிப்பு முறைக்கு போகலாம். தேவைப்பட்ட சேரு சிறுதாரை வடிப்பு முறைக்கு போகலாம். ஏவப்பட்ட சேர் என்று சொன்னா நாங்க மெக்கானிக்கல் பவராக வந்து ஆக்சிஜனை வந்து கொடுப்போம். ஆக்சிஜன் நாங்க மெக்கானிக்கலா கொடுப்போம். சிறுதாரை வடிப்பு முறை என்று சொல்லிக்க பாறை படைகள்ல வந்து கழிவு நீர் வந்து சிதறப்படும். இரண்டாம் மேற்பரப்பால ஓடி வழி இயக்க இங்க இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களால சேதன பதார்த்தங்கள் ஒக்சியேற்றப்படும். பிறகு வந்து என்னது? அடுத்தது வந்து தொற்று நீக்கல் படியில வந்து குளோரினேற்றம் அல்லது ஓசோனேற்றத்தால குடிநீர் மாறி மாற்றப்பட்டு பிறகு இயற்கையான கழிவு நிலைகளுக்கு இயற்கையான நீர்நிலைகளுக்கு வந்து தண்ணியை கொண்டு சேர்க்கலாம். சரியா? சிறுதாரை வடிப்பு முறையில் வடிப்பு ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ். ஓகே, ஆக்டிவேட்டட் ஸ்லோப் ஓர் ட்ரிக்லிங் ஃபில்டர்ஸ் சொல்லுவோம். சரியா? சிறுதாரை வடிப்பு முறையில் நுண்ணங்கிகளினால் சேதன பதார்த்தம் ஒக்சிடேற்றப்படும். ஸ்டேட்மெண்ட் சரியா? ஓகே, இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து இதுதான் அந்த அடுத்த கேள்வி. இங்க 80 வீதமான சேதன பதார்த்தங்கள் இங்க அகற்றப்படுதுண்டா, 20 வீதமான சேதன பதார்த்தங்கள் இங்க அகற்றப்படுதுண்டா, இங்க 80 வீதமா அகற்றப்படுது. கிட்டத்தட்ட வந்து 65 டு 65 டு 35 கழியண்டா 65 டு 80 வீதமான சேதன பதார்த்தங்கள் இங்க தான் அகற்றப்படும். அப்ப இவர் எப்படி சொல்ற எப்படி கேட்டா, சி ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சராசரியா வந்து 75க்கும் அதிகமானவர்கள் ஒக்சிடேற்றப்படும்ன்றது சரி. ஓகே, ரைட். ஆனா புக்ல டைரக்டா இல்ல. திண்மக்கூறுகள் தொட்டியில் அடியில படிய விடப்படும். பி ஸ்டேட்மெண்ட் சரி. ஏபிசி சரியனால விடையாரு 5. டி ஸ்டேட்மெண்ட் மெதேன் உருவாக்கப்படும். கட்டாயம் மெதேன் உருவாக்கம் இல்லை. சேறுகள் வந்து டைரக்டா உரமாக பயன்படுத்தலாம். உண்மையா சேறு வந்து சேறு சமிபாடாக்கி ஸ்டாக் டைஜஸ்டர்ல போனா தான் என்ன செய்ய போகுதுன்னு கேட்டா மெதேன் உருவாக்குறது கழிவுநீர் பரிகரிப்புன்ற மடி கிடையாது. அது ஒரு அடிஷனல் சப்போர்ட். மெதேனை பெறலாம்ன்றது உண்மையான சேறு மண்டி சும்மா வடிச்சா தண்ணி விழுதான். ஆனால் இதை சரியென்று எடுக்கலாம், பிழையென்று எடுக்கலாம். எனக்கு அப்படி சொல்ல தெரியுது. ஓகே, எனக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் படி இது சரியென்று எடுக்கலாம், பிழையென்று எடுக்கலாம். இத சேறு சமிபாடாக்கி ஸ்டாக் டைஜஸ்டர்ன்றது கட்டாயம் ஒரு முக்கியமான படி என்று சொல்றதுக்கு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு இந்த செட்டப். ஓகே, சில ஹாஸ்பிட்டல் யாழ்ப்பாணத்துல இருந்து பார்த்தோம்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நொதர்ன் சென்டர்ல இருக்கு. அவங்கள்ட்ட எல்லாம் இந்த ஸ்லோப் டைஜஸ்டர் இல்ல. ஓகே, ஸ்லோப் டைஜஸ்டர் இல்ல. அவன் டைரக்டா அந்த மண்டி வந்து அப்படியே மாநகருக்கு கொடுத்து விடுது. தேர்ட் இயர்ல வந்து நான் யூனிவர்சிட்டி தேர்ட் இயர்ல வந்து இது ஒரு ப்ராஜெக்டா செஞ்சலாம். சரியா? சோ 2-3 முக்கியமான இந்த இது காக்கதீவில் ஒன்று இருக்கு. மற்றது இந்த நொதர்ன்ல இருந்தது. நான் பாக்கி படிக்க இப்போ அட்வான்ஸ் வரைக்கும் 5 வருஷம் மேல 5 வருஷம் மேல ஆகுது.
சரியா? அதே மாதிரி வவுனியால வந்து குடிநீர் பெருகிருப்பு கிட்டத்தட்ட கொஞ்ச காலம் வந்து நின்றுதான். சாஸ்திரி கூழாங்குளம், ஓகே, சாஸ்திரி கூழாங்குளத்துல வந்து குடிநீர் பெருகிருப்பு, அந்த குளம் முழுக்கவே என்னது குடிநீர் பெருகிருப்புக்காக வச்சிருக்கணும். கொஞ்சம் அட்வான்ஸா வச்சு யூவி ஃபில்டர்ஸ் அப்படி இப்படிலாம் இருக்கு. இது ஒரு பழைய ஒரு மெத்தட் தான், ஸ்டில் ஆனா என்னது ஆக்டிவ்ல இருக்கு. ஓகே, அது காய்க்கிற மனதில் கைகள் கஞ்சிட்டு போகலாம், பட் இது நேரமும் காலம் அதுக்குரியது அல்ல. சோ மெதியல் உருவாக்கப்படும் என்பது சரின்னு எடுக்கலாம், பிள்ளைன்னு எடுக்கலாம். ஏன் சரின்னு எடுக்கலாம்? புக்கில தந்திருக்காரு சேறு சேறு சைவாடாக்கிட்டு கொண்டு போய் வரும். ஆனா நீர் பரிகரிப்பு, கழிவுநீர் பரிகரிப்பு ட்ராக்கிகள் அது இல்லை. அது அடுத்த ட்ராக்ல இருக்கலாம், சரின்னு எடுக்கலாம், இருக்கலாம். சிறுதாரை வழிமுறைக்கு பரிகரிப்பின் பின்னர் சிறுதாரை வடிகரிப்புக்கு பிறகு இஞ்சும் சேர் இல்ல. சிறுதாரை ட்ரெக்கிங் ஃபில்டருக்கு பிறகு சேரு மிஞ்சுமாண்டு கேட்ட மிஞ்சாது. சேர் எங்க வந்துடும்? இங்கதான் சேரு. தொட்டிகள்ல வந்து சேகரிக்காண்டா சேரு வரும். சோ எது எப்படி இருந்தாலும் ஏபிசி சரி, டி சரின்னு எடுக்கலாம், பிள்ளைன்னு எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தாலும் விடை என்னவா இருக்கும்? அஞ்சாவதாக இருக்கு. சரியா? சோ இது இப்ப காலமே என்ன சரிண்டாப்பா அப்டேட் பண்ணி கொள்றேன். மோஸ்ட் ப்ராபபிலி ஈவினிங்கும் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இதான் டவுட் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யுங்க, டவுட் இருக்குமெண்டா கேளுங்கடா. சரியா? இந்த பாடத்தை முழுமையா செய்யுங்க, அந்த பாடத்தை முழுமையா செய்யுங்க, மெசேஜ் பண்ணீங்க. டைம் 4 நாளுக்கு அப்படிலாம் செய்யலாம். அதை விட நானும் ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான சூழ்நிலையில பார்த்துருக்கேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்ப எல்லாமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா உண்டு. பிரச்சனை மீன்ஸ் என்னால மேனேஜ் பண்ண டொலரேட் பண்ணல. எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம். சரியா? உங்களுக்கு செய்ய வேண்டியதான் செஞ்சுட்டு என்ன பண்ணு. சோ அந்த விஷயத்தோட பார்ப்போம். சரியா? பைலோட் மோஸ்ட் ப்ராபபிலி ஈவினிங் அடுத்த வீடியோ போடுவேன் நினைக்கிறேன். ஓகேயா? சோ டவுட் இருக்குமெண்டா கேளுங்க. டவுட் செக்ஷன் உங்களுடைய ஒரு வீடியோ போடுவேன்டா போடுறேன். மற்றபடி முழுமையா பாடத்தை செய்யணும் இருக்கிறோம். சரியா? சோ சரி, வடிவ படிங்களா? வடிவ படிங்க. சரியா? ரைட்.